ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் த கம்யூனியன் கேல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படத்தோட ரிவ்யூ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. த கம்யூனியன் கேல் 2024 தமிழ் டபுள் வெளியான ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினே ஒரு ஜாலியான சூப்பரான ஒரு லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாள் நைட்டு ஒரு ஹோட்டலில் பார்ட்டி பண்ணிட்டு அப்படியே வீடு திரும்பிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு காட்டு பகுதி வழியாக போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தூரத்தில் ஒரு பெண் அப்படியே நிற்கிறாங்க. என்னடா இது, வண்டி முன்னால் யாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே இறங்கி அந்த பெண்ணை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த லேடி இல்லை, பொம்மை மட்டும்தான் இருக்குது. உடனே அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த பொம்மைக்குள்ளார இருக்கிறது ஒரு பேய் ஒன்று இருக்குது. இந்த பேய் யாரெல்லாம் கொல்லுது, குறிப்பாக அந்த பேய்கிட்ட இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த பேய்க்குள்ளான ஃப்ளாஷ்பேக் என்ன, ஹீரோயினுக்குள்ளான ஃப்ளாஷ்பேக் என்ன, ஏன் அது ஹீரோயின் வீட்டுக்கு வரணும், அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். அந்த படத்துடைய பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே தான்ப்பா. சும்மா செம்மையான ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சும்மா கிளைமேக்ஸ் வரைக்கும் பேய் வந்து நம்மளுக்கு போட்டு ஆட்டுனாட்டுது. அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னில் பக்காவாக எடுபட்டுருங்க. படத்தை நடிச்சிருக்க சும்மா சொல்லப்படாது. அந்த ஹீரோயினு என்ன மாதிரியான ஒரு ஆக்டர் கொடுக்குறாங்க தெரியுமா? எப்பா, ஹீரோயின் மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து செம்மையான ஒரு ஆக்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி படத்தில் விஎஃப்எக்ஸ் ஜிஜி ஒருத்தர் பட்டையை கலப்புது, அந்த அளவுக்கு இருக்குது. சும்மா பேயே 2 மணி நேரத்தில் வரும், அதை காமிப்பாங்க பாரு. எப்பா என்னடா படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எந்திரிச்சு ஓடிடலாமா அப்படின்னு தான் இருக்கும். சும்மா நம்மளே பேய் பிடிக்க வச்சிடுறாங்க. அதுவும் அந்த பாத்ரூமில் பேயை காட்டுவாங்க பாரு, சாமி சான்ஸே இல்லை. அப்படியே அந்த பியூஜியம் முகுங்க பாரு, என்னடா அது இப்படி ஒரு படமா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து போட்டாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் கிணத்துல பேய் வருங்க. அந்த அந்த சீன்ஸ்லாம் பார்த்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பக்காவான ஒரு ஹாரர் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடு தான். ஏற்கனவே இங்கிலீஷில் இந்த படம் வந்துருச்சு. அது வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஓடும் போல். இப்போ தமிழில் விட்டதுனால ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படி கட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரிம் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சு போட்டாங்க. அதனால் அந்த தேவையில்லாத சீன்ஸ்லாம் அப்படி கட் பண்ணி வெட்டி விட்டாங்க. இப்போ பார்க்கும்போது படம் நீட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்காத சீன்ஸ்லாம் தூக்கி விட்டதுனால படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியுது. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்தில் மைனஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைப்பா. வேணும்னா ஒன்றை சொல்லலாம். ஏன்னா படம் வந்து அந்த மாதிரியான படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாக தான் பார்க்கணும். அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி படத்தில் மைனஸ்ங்கிறது எதுவுமே இல்லை. அதேமாதிரி ஸ்டோரியில் என்ன சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி ஸ்டோரியில் நிறைய படத்தில் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ தான் ஏகப்பட்ட பேய் படம் எடுத்தால் வேறு என்ன கதை எடுக்கிறது? எப்படி பார்த்தாலும் ஒரு பொம்மைக்குள்ள ஒரு பேய், வீட்டுக்குள்ள ஒரு பேய், அப்புறம் அங்கே பேய் இங்கே பேய், அதுதான் எடுத்தாகணும். அதனால் ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரி லைன் தான். மற்றபடி இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ஓரளவுக்கு நல்லா ஒரு வேரியேஷன் காட்டியிருக்காங்க. அதனால் படம் தப்பிச்சுது. மற்றபடி பெரிய மைனஸ்லாம் இல்லைப்பா. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஃபேமிலியாக பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாவது உங்களுக்கே தெரியும். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.